இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். சரஸ்வதிங்கிறவங்க எழுதியிருக்காங்க, கும்பகோணத்துலேருந்து எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு மூளையில் கட்டி இருந்துச்சான், மூளையில் ஆப்ரேஷன் பண்ண முடியாதுன்ட்டாங்களாம் டாக்டர். மெடிசன் தாரோம், அவ்வளோதான் நாங்கள் செய்ய முடியும், மூளையை நாங்கள் அறுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம். ஆகவே அவங்க இந்த நம்பிக்கை டிவியில் ஒரு பொருத்தனை பண்ணாங்களாம். வெள்ளிக்கிழமை தோறும் காலைல நான் 8 மணிக்கு நம்பிக்கை டிவி பார்ப்பேன், இந்த மூளையில் கட்டியை நீங்கள் அற்புதமாக குணமாக்குனீங்கன்னா நான் சாட்சி எழுதுவேன், முடிஞ்ச காணிக்கை அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பொருத்தனை பண்ணாங்களாம். ஆண்டவர் அந்த பொருத்தனை கேட்டு அடுத்து போய் ஸ்கேன் பண்ணும்போது அந்த மூளையில் கட்டியே இல்லைன்னு சொல்லிட்டாங்களாம். மராக்கள் செய்த தேவனுக்கு நன்றின்னு எழுதியிருக்காங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். நம்பிக்கை டிவி நேயர்களுக்கு அன்பான வாழ்த்துக்களை தேவ சுமத்துன்னு கூறுகிறேன். அல்லேலூயா. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் 8 மணிக்கு நம்பிக்கை டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷமாக நிகழ்ச்சி ஒளிபரப்பட்டு வருகிறது. அதை நீங்கள் அநேகர் பார்க்குறீங்க, ஃபோன் அடிக்கிறீங்க. சில வேளை நான் ஃபோன் எடுக்க முடியாது, ஊழியத்தின் நிமித்தம் எடுக்க முடியாமல் போயிடும். ஆனால் அந்த ஃபோனுக்கு நான் கூப்பிடுவேன். அப்புறம் சிலர் எடுத்து பேசுவாங்க, ஜெபக்குறிப்பு சொல்லுவாங்க, சிலர் எடுக்க மாட்டாங்க. இதுதான் நடக்கிற உண்மை. ஆகவே என்னம்மா ஃபோன் போட்டால் ஒருத்தர் கேட்பாங்க, எத்தனை முறை உங்களுக்கு ஃபோன் போடுறதுமா, நீங்கள் எடுக்கவே இல்லையம்மாம்பாங்க. ஊழியத்தில் இருந்தால் எடுக்க முடியாது, யாருக்குமே எடுக்க முடியாது. ஆகவே ஈவினிங் நான் எத்தனை மணிக்கு கூட 10 மணிக்குள்ளே கூப்பிட்ருவேன். அந்நேரம் அவங்க எடுக்க மாட்டாங்க. சிலருக்கு லைன் பிஸியாக இருக்கும். சரி, எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் நம்மை பார்க்குறார். ஒருவருக்காக நம்ம ஒருவர் ஜெபம் பண்ணுவது நம்ம தலைமையில் விழுந்த கடமையாக இருக்கிறது. யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டிக் கொண்டு போது அவன் சிறைப்பு மாறினது. ஆகவே இந்த ஊழியத்துக்காக நீங்கள் தொடர்ந்து செபிக்கிறீங்க, பண உதவி செய்கிறீங்க. அதனால தான் இந்த ஊழியம் தடைப்படாமல் நடந்து கொண்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட டிவி ஊழியம்னு ஆரம்பித்து 10 ஆண்டு ஆயிடுச்சு. 16 ஆரம்பித்தோம். ஆகவே இதுவரை நடத்தினவர் இன்னும் நடத்துவார். ஒருவேளை இந்த டிவி பங்காளர்களாக நீங்கள் இணையாதிருந்தால் நீங்கள் இணையலாம். நாங்கள் அவங்களுக்காக ஆண்டவர் எனக்கு சொன்னார், காலையில் நீ ஒன்றுமே புசிக்காமல் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு அவங்களுக்காக ஜெபம்னு சொல்கிறதுனால காலையில் கொடுக்குறவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். காலைல உபவாசத்தோடு ஜெபிக்கிறோம். அது பலன் கொடுக்கறது. அந்த அந்த அவங்க கொடுக்குற ஜெப குறிப்பு என் மனசில் பதிஞ்சிடும். அடுத்து போடும்போது அந்த நம்பரே எனக்கு யாருன்னு தெரியும். இவ்வளோ கரெக்டாக வச்சுருக்கேன், அவன் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம்ல, நீங்கள் தான் நான் இருதயத்தின் நிருபமாக இருக்கீங்கன்னு சொல்லுவேன். அதுதான் உண்மை. அப்போ ஏன்னா நான் எழுதி வச்சு ஜெபம் பண்ணுவேன், பங்காளர்களுக்காக எழுதி வச்சு ஜெபம் பண்ணுவேன். அவங்க பேரை எழுதுவேன், அவங்க பிரச்சனை எழுதுவேன், அதுக்குன்னே நோட்டு போட்டு எழுதி வச்சு ஜெபம் பண்ணுவேன். இப்போ 3 வேளை ஜெபிக்கிறேன் தானியலை போல். அப்படிங்கிறப்ப ஆண்டவர் உங்களை ஆசிரிக்காமல் போய மாட்டார். ஆகவே இந்த ஊழியத்துக்காக தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவார்னா காணிக்கினால அந்த ஊழியத்தை தாங்கலாம். விசுவாசத்தில் இந்த ஊழியம் நடக்கிறது. எந்த நிறுவனமும் எங்களுக்கு தராது, எந்த வெளிநாட்டு பணம் வராது. பரலோகத்துலேருந்து தான் ஆண்டவர் யார்கிட்ட பேசுகிறாரோ அவங்க அனுப்புவாங்க. யார் பேர் தெரியாது, ஊர் தெரியாது, 500 1000 இப்படி ஏதாவது அவங்களால முடிஞ்ச காணிக்கை என்ன செய்வாங்க, அனுப்பிட்டு தான் இருக்காங்க. பல துளி பெருவெள்ளம். அந்த சின்ன கொஞ்சமாக சேர்த்து வச்சு தான் ஒரு மாதம் இந்த ப்ரோக்ராம்லாம் ரெடி பண்ணுறோம். ஆகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் சொத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஓராக அதிகலரபோ ஷபதிக பாபா லபரபோ. தேங்க்யூ ஜெய்சர். முடக்குவாத வந்து படுக்கையாக இருக்கிற அருமையான சகோதரியே, ஓ கர்த்தர் உன்னை எழுப்புகிறார். வியாதியை படுத்துகிறார், கட்டில் படுத்துருக்கிற உன்னை கர்த்தர் எழுப்புகிறார், தாங்குகிறார். எழும்பி நட என்று உனக்கு சொல்கிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்தினால. முடக்குவாதம் நீங்கி போவதாக. அல்லேலூயா. ஹை ப்ரெஷர் பார்த்துக்கிட்டீங்க, ஹை ப்ரெஷர் நீங்கி போவதாக, ப்ரெஷர் கண்ட்ரோலுக்கு வருவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. சரியான தூக்கம் இல்லாமல் தவிக்கிறீங்க. அல்லேலூயா. கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு சுகமான நித்திரை தருகிறார். ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வரப்பண்ணினார். அந்த வார்த்தையை அனுப்புகிறேன் ஆண்டவரே. ஆதியாகமம் 2:21 அனுப்புகிறேன். அயர்ந்த நித்திரை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஓராக தீகாராபா ஷேப தீகாபாபா. வீட்டில் எப்போ பார்த்தாலும் சமாதான குறைவு, சண்டை, பகை, விரோதம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நீங்கி போவதாக. உலகம் எடுக்க முடியாத சமாதானம் அந்த குடும்பத்துக்குள்ள உண்டாகட்டும். ஒரு தேவ செய்தி ஆசீர்வதிங்க. என்னோடு எங்களோடு பேசுங்க ஆண்டவரே, இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளில் செய்தியுடைய தலைப்பு, அந்நிய நுகத்திலே அவிசுவாசியுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. 2 கொரிந்தியர் 6:14. இந்த நம்ம பார்க்குறோம், அந்நிய நுகத்திலே அவிசுவாசியுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக என்று பார்க்குறோம். ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் இல்லை.
நீதியாகிய இயேசுவுக்கும் அநீதியாகிய உலக தேவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை. அது மாத்திரமல்ல, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? பாருங்க, ஆண்டவர் ஒளியா இருக்கிறார். 1 யோவான் 1:5 தேவன் ஒளியா இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்துல கேட்டு நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமா இருக்கிறது. ஒளி யாரு? இயேசு. இயேசுவாகிய ஒளியில நம்ம நடக்கணும். இருள் நம்மளை பற்றாது. ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு இருளுக்கு போறாங்க பாருங்க. அமாவாசையை கும்பிட்றாங்க, சிலர் பௌர்ணமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, சிலர் மாட்டை கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. உலகத்தில் உள்ளவைகள்லாம் நம்ம அன்பு கூறவே கூடாது. விக்கிரங்க ஆராதனை நமக்கு கூடவே கூடாது. ஒளியாகிய இயேசுக்குள்ள அவருடைய கற்பனைகள், அவருடைய கட்டளைகள் நம்ம நடக்க வேண்டும். வேத புத்தகம் என்ன சொல்லுதோ அது தான் நம்ம நடக்க வேண்டும். புராண கதைகளுக்கு, கிளவி பேச்சுகளுக்கு, கட்டுக்கதையாகிய இருளுக்கும் நம்மளை கர்த்தர் விலக்கி காக்க விரும்புகிறார். 15ஆம் வசனம் அதிலே எழுதப்பட்டிருக்கு, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது. கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கும் பேலியாளுக்கும் இசைவு ஏது? இங்க நம்ம பார்க்குறோம் 1 சாமுவேல் 2:12 ஏலியின் குமாரன் பேலியாளின் மக்களாக இருந்தார்கள். ஏலி குமாரன் எப்படி இருந்தார்கள்? பேலியாளின் பேலியாளின் பிள்ளைகளாக இருந்தாங்களாம். அந்த சர்ச்சுக்கு வருகிற, ஆலயத்துக்கு வருகிற ஒவ்வொரு விபச்சாரம் பண்ணுறாங்க, வேசித்தனம் பண்ணுறாங்க, களியாட்டு பண்ணுறாங்க. நீதிமொழி 6:12 என்ன சொல்லுதுன்னா, பேலியாளின் மனுஷனாகிய ஒரு துன்மார்க்கர் ஆகணியம் பண்ணுகிறது கண்டேன். அப்போ துன்மார்க்கர் தான் பேலியாளின் பிள்ளைகள். பேலியாளுக்கும் கிறிஸ்துவுக்கும் இசைவேது. கிறிஸ்தவ கோட்பாடுகளுக்கும் வேத வசனங்களுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் விரோதமாக நம்ம என்ன செய்யக்கூடாது? பேலியாளா இருக்கக்கூடாது. விபச்சார, வேசித்தனம், துன்மார்க்கத்தனமா போகவே கூடாது. பாருங்க, துன்மார்க்கர் ஒரு நிமிஷத்துல அழிஞ்சு போவாங்களாம். ஆகவே இசைவு அவங்களோடு நமக்கு இருக்கவே கூடாது. அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு எது? இன்னைக்கு மேரேஜ் விஷயத்துல மாற்றிக்கிறாங்க அநேகர். நிறைய பேர் விசுவாசிகள் கூட வேலை பார்க்குற பொண்ணுகள் இந்தா இருப்பாங்க, அவங்கள மேரேஜ் பண்ணிட்டு மாற்றிக்கிறேன்பாங்க. சென்னையிலேருந்து எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. அந்த முஸ்லீம், இவன் ரட்சிக்கப்பட்ட பையன், வேலை பார்க்குற இடத்துல அந்த பணத்தான் கல்யாணம் பண்ணுவேன். இது என்ன செஞ்சு, சரி நான் கிறிஸ்டின் நான் மாறிடுறேன்னு சொல்லிச்சான். சரின்னு ஞானசனம் சர்ச்சில் வாங்கிட்டு மேரேஜ் பண்ணிவிட்டு, நான் கல்யாணத்துக்காகத்தான் நான் மாறினேன், நான் இயேசுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. அப்படி இருக்கவே கூடாது. அவிசுவாசியுடனே பாருங்க, அந்த நேரம் விசுவாசி மாதிரி நடிக்கிறாங்க. ஒரு 2 மாதம் சர்ச்சு ஞானசனம் வாங்கிட்டு கல்யாணம். இது அவிசுவாசியோட விசுவாசிகளுக்கு ஐக்கியம் ஏது? பங்கு ஏது? பங்கும் இல்லை, பாவமும் கிடையாது. ஆகவே நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். சம்மந்தம் பண்றவங்க ஜாக்கிரதையா இருக்கணும். கண்ணின் இச்சையில விழுந்துடுறாங்க. தேவ சித்தன் வேற, அதுக்கு 2 ஊழியக்காரங்க சொல்லிக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் இருக்கவே கூடாது. விசுவாசிக்கு தான் மேரேஜ் நடக்கணும். அவிசுவாசியுடனே விசுவாசிகளுக்கு பங்கு ஏது? அதுலேயே 16ஆவது வசனம், தேவனுடைய ஆலயத்துக்கு விக்கிரங்களுக்கும் சம்பந்தம் ஏது? இன்னைக்கு அநேக சரீரம்தான் தேவனுடைய ஆலயம். விக்கிரங்கள்லாம் என்ன? யாரை நம்ம அதிகமாக நேசிக்கிறோமோ அதுவே நமக்கு விக்கிரமா மாறிடும். விக்கிரங்களுக்கு சம்மந்தம் ஏது? உங்கள் சரீரமாகிய ஆலயம் பரிசுத்தமாக இருக்குன்னு பைபிளில். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாக காணப்படுவதாக. ஏன்னா மனிதனுக்குள் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. இயேசு சரீரத்துக்கு சொந்தக்காரர். சரீரம் கர்த்தருக்குரியது, கர்த்தர் சரீரத்துக்குரியவர். ஒருவன் சரீரத்தை கெடுத்தா கர்த்தர் அவனை கெடுத்து போட்டுருவான் இருக்கு பைபிளில். இப்போ இப்படி உபதேசங்கள் இருக்கும்போது தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரங்களுக்கும் சம்பந்தம் ஏது? விக்கிர ஆராதனைக்காரர் ஆண்டவர் வெறுக்கிறார். வெளிப்படுத்த விசேஷம் லாஸ்ட் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு, பயப்படுகிறவர்கள் விக்கிரானக்காரர்கள்லாம் எங்கே போவாங்க? பாதாள நரகத்துக்கு தான் போவாங்க பைபிள் எழுதப்பட்டிருக்கு. பைபிள் சொல்கிறத நான் பேசுகிறேன், யாரையும் நான் பயமுறுத்தி பேசலை. சரியா? அப்போ சம்பந்தம் ஏது? சம்பந்தம் பண்ணக்கூடாது, ஐக்கியப்படக்கூடாது. இன்னைக்கு ஒரு விசுவாசியுடைய வியாபாரம் செய்யுங்க. ஒரு அவிசுவாசியோட வியாபாரத்தை முதல்ல போட்டு 20 லட்சம் போட்டு 20 லட்சம் போயிடுச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு தொழில் போடுவாங்க. பொதுவாக என்கிட்ட ஆலோசனை கேட்டால் நான் வேண்டான்னு தான் சொல்லுவேன். எனக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு பையன், ஏம்பளோ ரசிக்கப்பட்ட பையன், அவன் பிஸ்னஸ் வைக்கதானா, அவன் மெடிசன் அப்பளவுலே இருந்தான். அப்போ நான் ஒரு மெடிசன் கடை வைக்கணும், என் ஃப்ரெண்டு சரவணா அவன் நான் பார்ட்னராக வாரேங்கிறான். அப்போ சொன்னேன், அவன் ரசிக்கப்பட்டிருக்கானா? இல்லை. அப்போ நான் சொன்னேன், இந்த வசனத்தை சொன்னேன், விசுவாசிக்கும் பங்கு ஏது? ஐக்கியம் ஏது? வேண்டாப்பா. இல்லைம்மா, அவன் உயிர் நண்பன், சின்ன பிள்ளைலேருந்து எங்கட யூகேஜிலேருந்து படித்தவன், காலேஜ் வரையும் படித்தவன், படிக்கட்டும்.
ஆண்டவர் அங்கே உள்ள இல்லையே, என்னவா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, இல்லை நீ உனக்கு யார் பார்ட்னர் கிடைக்கலாம், நீ ஆண்டவரை பார்ட்னராக போட்டு என்ன செய்ய வையன்னு சொன்னேன். கடை சூப்பராக நடக்குது. 3 வருஷத்தில் நல்ல ஒரு இடமும் வாங்கிட்டான் சொந்தமாக. ஆண்டவர் ஒன்று ப்ளஸ் பண்ண ஆரம்பித்தார். இப்போ அந்த சரவணாங்கிறவே இன்னும் சம்பளத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கான். அப்போ ஏன் சொன்னா, விசுவாசிக்க அவிசுவாசிக்க ஐக்கியம் இல்லவே இல்லை. தேவனுடைய ஆலயத்துக்கு விக்கிரங்களுக்கு சம்மந்தமே இல்லை. அவன் பூஜை பண்ணிக்கிட்டு இருப்பான், நீ அல்லேலூயா சொல்லிக்கிட்டு இருப்பார். அது எந்த வகையில் ஒத்தாகும்? அவன் ஒரு பக்கம் பூஜை பண்ணிட்டு வியாபாரம் தொடங்குவான், நீ புலகல் பட்டி ஜோ பண்ணிட்டு வியாபாரம் செய்வேன். அது ஒத்தே வராதுப்பா. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரத்துக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லணும்னா இன்னைக்கு அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். அந்த வார்த்தையை கேட்ட இன்னைக்கு அநேகர் கேட்காம வச்சுட்டு கடையை எடுக்கிற மாதிரி ஆயிடுது, தொழில் போயிடுது. சரி, இங்கே நான் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பே, என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் ஜீவனுடைய ஆலயமா இருக்கிறீர்களே, தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்களே, ஆனபடினால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதிலே 18வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமா இருப்பீர்கள் என்று ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார். சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்கிறான் இருக்கு பாருங்க. அந்த 2 Corinthians 6:14-18 வசனம் வரை நீங்கள் வாசித்து பாருங்க. அவிசுவாசியை பிணைக்கப்படாதீங்க, தயவு செஞ்சு பிணைக்கப்படாதீங்க. அது தொழிலாக இருந்தாலும் திருமணமாக இருந்தாலும் அது நல்லதோ கெட்டதோ அவங்களோட ஐக்கியம் வைக்காது. அவங்களோட உங்கள் பிள்ளைகளை சுத்த விடாதீங்க. அப்புறம் அவங்க கோட்பாடுகள் வரத்தான் செய்யும். எவ்வளோ வேணும் பழகக்கூடாதுன்னு நான் சொல்லலை, ஃப்ரெண்ட்ஸ் இருக்கட்டும் வேணான்னு சொல்லலை, எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வச்சுக்கோங்க. ஆனால் அவங்களுடைய நல்லதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கங்க. ஆண்டவருக்கு பிடிக்காதது எது அவங்ககிட்ட இருக்கோ அதை நீங்கள் கையாளவே கூடாது. அவர்களை விட்டு நீங்கள் பிரிந்து அசுத்தமானதை நீங்கள் தொடாதிருங்க. அப்பொழுது தேவன் நமக்கு பிதாவாயிருப்பார் என்று சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறார். நாம் அவருக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்போம். தலையை தாழ்த்தி ஜம்முனும். பரலோக பிதாவே, நாங்கள் சொத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஒரு தீகாலாபா சபா தீகா பாபா லாபா ரபா. ஆமே. அவிசுவாசியுடனே ஆமேன், அந்நிய நுகத்திலே அவிசுவாசியுடன் ஆமேன் அல்லேலூயா பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. இந்த கேட்டுக்கொண்டு இருக்கிற யாரெல்லாம் அவிசுவாசியோடு பிணைக்கப்பட்டிருக்காங்களோ அவங்கள விடுவிக்கப்படியா செபிக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. அந்நிய நுகத்தில் போய் இணையக்கூடாது ஆண்டவரே. அல்லேலூயா. உலகத்தார் பழக்க வழக்கங்களை கை கொள்ளக்கூடாது ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா. ரபா வேதாம் புத்தகத்தை கை கொள்ளணும் ஆண்டவரே. இதை பார்க்குற ஒவ்வொருவரும் ஆண்டவரே தகப்பனே, அந்நிய காரியத்தில் பிறருடைய பாவத்துக்கு உடன்படக்கூடாது ஆண்டவரே. அநேகர் கடன் வாங்கி கொடுத்துட்டு தவிக்கிறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லி கைமாத்து கொடுத்துட்டு தவிக்கிறீங்க, அந்த பணம் வரலை. அல்லேலூயா. சிலர் விசுவாசின்னு கொடுத்துறீங்க, சில ஊழியக்காரங்களுக்கு கொடுத்துட்டு இந்த அவங்க கொடுக்கல, ஏமாற்றப்பட்டிருக்கீங்க, வஞ்சிக்கப்பட்டிருக்கீங்க. ஆண்டவர் சொல்றார், ஞானமாய் நடந்து கொள் என்கிறார். அல்லேலூயா. ரகா தீகா பாபா லாபா ரபா ஷே ஓ ரபா தீகபி அந்தலலாபா. அந்த வராத பணம் இயேசு கிறிஸ்துவில் வருவதாக. லோன்கள் அடைக்க முடியாமல் கஷ்டப்படுறீங்க, வீடை வித்துடலாம்னு கர்த்தர் சொல்றார், விற்காத. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. நான் அடைக்க உதவி செய்வேன். அல்லேலூயா. ஒரு வாலிவாசலை கர்த்தர் திறக்கிறதுக்கா நன்றி 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 நன்றி. ஒரு இடம் வாங்கன்னு ஜெபம் பண்ணுறீங்க, கர்த்தர் இந்த ஆண்டு அந்த இடத்த தருகிறான்னு சொல்வதற்கா நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் விசுவாசத்தோடு சோத்திரத்தோடு ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஜிபே எண்ணானது 9443930850.
எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தரராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தைசாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9487177765, 9095328172 மற்றும் 9443930850.